டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு விஜய் அவர்கள் தாவேக்காவோட தலைவர் வேலூர் மாவட்டத்தில் நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. பொதுவாக டிசம்பர் மாதம் வந்தாலே திக்கு திக்குன்னு இருக்கும். இன்னைக்கு மழை வெள்ளம் எவ்வளோ வரப்போகுது, எந்தெந்த வீடுலாம் வெள்ளத்தில் போயிடும் போது, உடைமைகள் போயிடும், உயிர் போயிடும். அந்த மாசம் வந்தாலே அப்படி ஒரு பதட்டம் வரும். அந்த மாதிரி விஜய் கூட்டம் போட்டாலே ஒரு பதட்டம் வந்துடும். இதனால உயிரிழப்பு. பனையூர்ல இருந்து வண்டி கிளம்புனாலே அந்த வண்டியை பார்த்தாலே பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஆனா இன்னைக்கு அந்த கூட்டத்துல எந்த உயிரிழப்பும் நடக்கல. ஆனா பல சம்பவங்கள் அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. பாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கூட்டத்துக்குள்ள விடணும்ன்றாங்க. ஆனா அதையும் மீறி பேரிகேட் எல்லாம் போட்டு பெண்கள் தாவி ஏறி உள்ளுறாங்க. பேரிகேடை தள்ளிட்டு கும்பலா உள்ள வராங்க. அதை கட்டுப்படுத்துற திறன் அந்த கட்சியும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாதுன்றது தான் நாளுக்கு நாள் ப்ரூவ் இருக்குது. ஒரு மாணவி பிஎஸ்சி 2ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ படிக்கிறாங்களாம். இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமா அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை பெருமையா சொல்றாங்க. ஏங்க பரீட்சை இன்னைக்கு வரும் போகும், பிராக்டிகல்ஸ் வரும் போகும், ஆனா விஜயை பார்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு டெடிகேட்டிவா கூட்டத்துக்கு வந்திருந்த தற்கொலைகள்லாம் இன்னைக்கு பல பேர் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்றதை கேட்காம அவரோட வேனுக்கு பின்னாடியே பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு போய் அதுல இன்னைக்கு பெண்களும் கூட, அதுலயும் 2 பெண்கள் ஒரு வண்டியில கொடியோட கையில குடிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே, ஒரு கையில கொடி ஒரு கையில வீடியோ, போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டே வேன் பின்னாடி போறாங்க. பல இடங்கள்ல மக்கள் வேனை மறைக்கிறாங்க. ஒரு கும்பலா ஒரு 50-60 வண்டி ஒரு வேன் பின்னாடி தொடருது. அது பல பேருக்கும் இன்னும் பதட்டத்தை தான் ஏற்படுத்துது. உயிரிழப்பு சாலைகள்லயே ஃபுல்லா விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மொத்தமா நூற்றுக்கணக்கான பேர் மறிச்சு நிக்கிறாங்களே. அதான் உயிரிழப்பு இல்லைனாலும் அதுக்கான நிலைமைகள் இன்னும் மாறப்படலைன்றது தான் இன்னும் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி நிகழ்ச்சிக்குள்ளே அவர் பேசின விஷயத்துக்குள்ள நிகழ்ச்சி நடந்ததுக்குள்ள பெறலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது மொத்தமா எல்லாரையும் ஒரே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பெட்டுல போட வேண்டியவனுங்கெல்லாம் ஒரு கட்சியா சேர்ந்துருக்கிறானுங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. அது மேலோட்டமா பார்த்தா அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தோன்றினாலும், தற்குறித்தனம் அப்படின்னு தோன்றினாலும், அதுல உள்ளார்ந்து RSS பாஜகவினுடைய அஜெண்டாவை அமல்படுத்துகின்ற வேலையை தான் விஜய் தொடர்ச்சியா செய்யறாரு. அதை இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. இதுல பியூட்டி என்னன்னா, நம்ம ராஜ்மோகன் ஜி என்ன பேசுறாருன்னா, எடுத்த உடனே அவர் சர்வ மதத்துக்கும் ஒற்றுமையை விதைக்கிறாராம். வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், அடுத்து அஸ்லாம் அலைக்கும், அப்புறம் பிரைஸ் தி லார்ட். வெற்றி வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், பிரைஸ் தி லார்ட். இதை மூன்றையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றாரு. அடுத்து விஜய் பேச போறாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் கொடுத்த அந்த சவுண்ட் இருக்குது, கொஞ்சால காசு கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நொடிக்காகத்தானே நாங்கள் காத்திருக்கிறோம், தர்மத்தாயின் தவ புதல்வனே வா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா வா, தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா, தலைமை ஏற்கவா மேடைக்கு. என்னது கீழே சொகுசு பஸ்ல இருந்தாலும் படுத்திருக்கிறாப்ல விஜய், மேல வர்றதுக்கு இவ்வளவு பில்டப். இது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பிதாமகன் படத்துல சூர்யாவோட அந்த ட்ரெயின் காமெடி இருக்குது இல்ல, பயங்கரமா ஆரம்பிப்பாரு. எடுத்த உடனே சத்தியம் தோற்பதில்லை, ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ட்டு, சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை, சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க போவாருன்னா, அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். சண்டைக்கு ஜாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். ஒரு சென்ட், சிங்கப்பூர் சென்ட்டை விற்பாப்ல. அதுக்கு என்ன பில்டப் கொடுப்பாப்லன்னா, அதாவது அரேபியாவுல கிடைக்கிற பெரிச்சம்பளம் முதல், அதாவது பாருங்க மக்களே, வானத்துல பிளைட் போகுது, கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது, அந்த பயணங்களில் எல்லாம் கிடைக்காத ஒரு பொருள் இந்த ரயில் பயணத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அரேபியா பேரிச்சம்பளம் முதல் கட்டழகி அனார்கலியின் கருகுமணி வரை நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல. ஆரம்பிச்சு அடுத்து ஒரு டோனுக்கு போவாப்ல. அந்த டோன் தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு. என்னன்னா, இன்னைக்கு இல்லங்க, அவர் எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போறாரு எல்லா இடத்துக்கும் போய் அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா அப்படின்னு சண்டைக்கு
ஜாக்கி சான் அப்படின்ற மாதிரி கடைசியில அது எங்க போய் முடியும் அப்படின்னா 600 ரூபா மதிப்புள்ள சென்ட்டை 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு நம்ம ஆண்டிப்பட்டி சேர்ந்த அண்ணன். அந்த அண்ணனோட மனதைரியத்தை பாராட்டி ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அண்ணா நாங்கண்ணே வச்சுக்கங்கண்ணே மூந்து பாருங்கண்ணே சரோஜா தேவி வாசம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓவர் பில்டப். அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு வெத்து டப்பாவுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து மேடை ஏத்துறாங்க. மேடை ஏறினதுல இருந்து விஜய் பேசின விஷயங்கள் என்ன? இது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத அரசியல். முழுக்க முழுக்க தமிழ்நாடு கடந்த 100 ஆண்டா எந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக, எந்த சனாதனத்திற்கு எதிராக டெல்லியினுடைய அடிமைத்தனத்தை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிறதோ அந்த அடிமைத்தனம் குறித்து இவர் பேசவே மாட்டாராம். இல்ல அவரு அந்த விஷயத்துல என்ன எக்ஸாக்டா சொன்னாருன்றதே பார்க்கணுமே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பால் டப்பா ஊட்டிட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த எலெக்ஷன் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றாரு. அவர் என்ன டெல்லியில போய் எதனா எலெக்ஷன் நிற்க போறாரு, டெல்லியில எலெக்ஷன் நடக்க போதா அப்படின்னு இதை இவ்வளவு தட்டையா அப்படி பேசுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. லாஜிக்கே புரியல. இந்த லாஜிக்கே உனக்கு புரியாம இல்ல ராஜா, புரிஞ்சுக்கிட்டு நீ பாஜக அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துற, அதுதான் அப்பட்டமா தெரியுது. இது புரியாதா? தமிழ்நாடு பாஜகவால் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது, ஒரு பகை நாட்டுக்கு என்னென்ன துரோகங்களை செய்வார்களோ அதை போல தமிழ்நாட்டின் மீது தினசரி போர் தொடுக்கிறாங்க. நிதி கொடுக்க மாட்டாங்க, வெள்ளம் மழை வந்தா மக்கள் இங்க சாகணும். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க, உண்டியல்ல போட்டுறாதீங்க, தட்டுல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா அத பேசுறாங்க. இப்படி தொடர் தாக்குதல்கள். ஒரு புறம் மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், இன்னொரு புறம் நம்முடைய கல்வி உரிமைகளை தலையிடுறாங்க. கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை 2200 கோடியை நிறுத்தி வைக்கிறாங்க. நம்ம ஒரு ரூபா கொடுத்தா 26 பைசா கொடுக்குறான். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபா கொடுக்குறான், பீகாருக்கு, ஏன்னா அங்கதான் நம்ம ஆட்சி வருது அப்படின்னு அங்க செய்யறாங்க. தமிழ்நாடு லிட்டரலா வஞ்சிக்கப்படுகிறது. யாரால் நம்ம ஒடுக்கப்படுறோம்? இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் யாரால் ஒடுக்கப்படுகிறது? இதே ஒன்றிய பாசிச பாஜக அரசால் முன் எப்போதும் கடந்த 70 ஆண்டுகள்ல சுதந்திரம் பெற்று இல்லாத நெருக்கடி. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு. மாட்டுக்கறி சாப்பிடாத, நீ எந்த ட்ரெஸ் போடணும், நீ என்ன மொழி பேசணும் அப்படின்ற வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையில இருந்து எல்லாவற்றிலுமே இப்ப என்னங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு கேஸ். மின்சார திருத்த விதி, மானிய விலையில் மக்களுக்கு மின்சாரத்தை நீ கொடுக்காத, என்ன ரேட்டுக்கு வாங்குறியோ அந்த ரேட்டுக்கு கொடு. ஒரு சேவை மனப்பான்மையிலேயே ஒரு அரசு இருக்கக்கூடாது, மக்கள் நல அரசா இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறான். அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்குது இந்த தமிழ்நாடு. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க. 2 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. வகுப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க. அதுக்கு எதிராக தமிழ்நாட்டுல தீர்மானம் போடுறாங்க. நீட்டுக்கு எதிராக. இப்படி ஒரு முற்றுகை, தமிழ்நாட்டின் மீது ஒரு முற்றுகை போரை பாஜக வெளியிலிருந்து பாஜக நடத்துது. உள்ள இருக்கிற தமிழ்நாடு பாஜக கலவரம் தூண்டுவதற்கான வேலையை அனுமார் எப்படி லங்கையில போய் வாள்ல நெருப்பு வச்சு ஸ்ரீலங்காவையே எரிக்க முயற்சி பண்ணாங்களோ அதே போல ஒரு நடவடிக்கையை இங்க செய்யறாங்க. 2021 இருந்து இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எத்தனை கலவர முயற்சி, மைக்கேல்பட்டை தொடங்கி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வரை தமிழ்நாட்டை எப்படியாவது தீக்கிரையாக்கணும், ஒரு கலவர பூமி ஆக்கணும்னு அத்தனையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் ஆளுநர் கலவரத்தை தூண்டுற எல்லா வேலையும் பார்த்தாரு, இன்னொரு புறம் பாஜக குறிப்பா அண்ணாமலை, இப்ப நயினாரும் அதை பாக்குறாரு. இன்னொரு புறம் யாரு, நீதிமன்றங்களின் வாயிலாக நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அத்தனை தீர்ப்புகளை, அத்தனை உத்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல ஒருத்தன் இது மாநில எலெக்ஷனு, இதுக்கு எதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்? இதுக்கும் டெல்லிக்கு சம்பந்தம் இல்ல, பாஜக சம்பந்தம் இல்ல. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல அப்படின்றது இருக்குது இல்ல.
இது வந்து மக்கள் வந்து முச்சந்தியில நிறுத்தி வச்சு இது போன்ற நபர்களை, இவர் மட்டும் இல்ல, யார் இப்படி பேசினாலும் செருப்பால வந்து அடிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதைக்கு எதிராக வந்து இவங்க எல்லாரும் பேசுறாங்க. தமிழ்நாடு வந்து எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு, மக்கள் அடிபணிந்தாங்களா? உறுதியா நின்று போராடினாங்க, தினசரி போராடினாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கூட அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க, குண்டாஸ் போடப்பட்டது. பெரியார் சிலை மாலை போட்டாங்க, பெரியார் சிலைக்கு மாலை போட்டதற்காக குண்டாஸ் போட்டாங்க. இதெல்லாம் எந்த ஆட்சியில நடந்துச்சு? யாருடைய? அப்பயும் அடிபணியாமல் தமிழ்நாடு போராடியது, இப்பயும் அப்படிதான் வந்து போராடிட்டு இருக்குது. இத வந்து ஒருத்தர் வந்து நீயும் போராட மாட்ட, போராடுபவர்களையும் வந்து பால் டப்பாவை உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவானா, நீ யாரினுடைய கைக்கூலி அப்படின்றது மிக தெளிவாக இதுல வந்து தெரியுது. இப்ப என்டிஏன்னு ஏன் பேசுறீங்க அப்படின்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்ற கூட்டணி அதிமுக கூட்டணி, அது இந்திய கூட்டணி. யார் அதை சொன்னா? அமித்ஷா சொன்னாரு. எப்ப சொன்னாரு? கூட்டணி அறிவிச்சதே அமித்ஷா தான். அவர் பொம்மை மாரி பக்கத்துல தான் உட்காந்து இருந்தார் எடப்பாடி. அதுக்கப்புறம் கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியும் சேர்த்தது பாஜக தான். அன்புமணி சேர்த்தது அவர் தான், டிடிவியை சேர்த்தது அவர் தான், தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனது பாஜக தான். ஆனா அது முடிச்சது அவங்க தான். அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்க? வெளிப்படையா சொல்றாங்க, என்டிஏவினுடைய கூட்டணி அரசாங்கம் தான் இங்கு அமைய போகிறது அப்படின்னு இப்ப வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றது கூட துப்பு இல்ல. இவங்களை எதிர்ப்பதற்கு கூட துப்பு இல்லாத அடிமைகளாக துரோக வேலையை, தமிழ்நாட்டுக்கான துரோக வேலையை இந்த எடப்பாடி வந்து பாக்குறாரு. அவர் நேரடியா பாஜகவோட கூட்டணி வச்சு அந்த துரோக வேலையை வந்து பாக்குறாரு. இன்னும் விஜய் வந்து மறைமுக கூட்டணியில இருந்து அந்த துரோக வேலையை, எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. ஐயோ, உங்களுக்கு வாயில விரல வச்சா கடிக்கவே தெரியாதா? டெல்லிக்கு வந்து சிபிஐ போனாங்கல்ல, அங்கதான் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து பேசுங்கன்னு. இப்ப மட்டும் இல்லைங்க, இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாஜக, நரேந்திர மோடி, நீ எத்தனை தடவை சொன்ன அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு, இவர் ஏதோ 16 வயசு பையன் மாதிரி, நீயே வந்து ஒரு கிளை போல்ட்டு அங்கிள் தான் பேசுனீங்கல்ல. நீங்க அந்த மாதிரி அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள் அப்படிலாம் பேசியிருக்க வேண்டியது. அப்படி உச்சரிப்பதற்கு கூட பாஜக மோடின்னு ஏதாவது 1-2 கூட்டத்தில் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் எல்லாரும் போட்டு அடி அடி அடின்னு அடிச்ச வேட்டு. இப்படி ஆரம்பத்தில் இருந்து எப்படி எம்ஜிஆரை கொண்டு வந்து தமிழ்நாட்டை வந்து கொல்லைப்புறம் வழியா வந்து டெல்லி கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே வேலையை தான் வந்து செய்து, அப்படி ஒரு இமேஜா தான் விஜய் வந்து பயன்படுகிறார். இதை வந்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப இந்த பசப்பு வேலைகளுக்கு, இந்த அடிமைத்தனத்திற்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது. விஜய் ரசிகர்கள் கூட அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே தொடங்கினார் பாத்தீங்களா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, ஒரு மொரட்டு மாடு ஒரு ஜங்ஷன்ல நின்றுட்டு இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு பெரிய கதையா வந்து உருட்ட போறாரு. இதுதான் திமுக, இதுதான் பாஜக, அந்த கொம்பை நான் வளைக்க போறேன், ஒடிக்க போறேன் அப்படின்னு ஏதாவது பில்டப் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, சரி ஒண்ணுமே இல்லாம, உப்பு சப்பு இல்லாம 2 பாக்கெட்ல இருந்து 2 மாடு வந்து கிட்ட வந்துச்சான். 2 புல்லுக்கட்டை எடுத்து நீட்டினாராம். உடனே மாடு அமைதியா அவர் பின்னாடி வந்துருச்சான். அந்த மாடு தான் தமிழ்நாடு அரசியல் களமா. இந்த எழுதி கொடுக்குறவனை யோசிச்சு பாருங்க. இந்த உதாரணமே என்ன, புல்லுக்கட்டு என்ன, கீரைக்கட்டா? 5 ரூபாய்க்கு 2 கீரைக்கட்டை வாங்கி பாக்கெட்ல சொருகிட்டு திரியறதுக்கு எவ்வளவு தற்குறித்தனமா எழுதுறானுங்க. இது இவ்வளவு மொக்கையா இருக்குதுன்னு கூட தெரியாம மேல படிச்சு அதை அந்த வீரமா அந்த படிக்கிறது இருக்குது பாத்தீங்களா. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்டே வெளில வந்திருக்குது பாத்தீங்களா. ஆமா, சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் என்ன, அதாவது இந்த இடத்துல குரலை நீங்க ஒசத்தணும், இந்த இடத்துல நீங்க வந்து குரலை கம்மி பண்ணிக்கணும், ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியில வேகமா வந்து சத்தமா வந்து பேசணும் அப்படின்றது. அது எந்த சம்பவத்துக்குன்னா, கரூர் விஷயத்துல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, நான் என்ன போய் குற்றவாளின்னு வந்து சொல்லிட்டீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. ஸ்டாலின் அன்னைக்கு போட்ட வீடியோ என்ன ஞாபகம் இருக்குங்களா? எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர் சாகணும்னு நினைக்க மாட்டாரு, அதனால வந்து அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்னு வந்து வீடியோ போட்டாரு. உண்மையிலேயே நம்மை போன்றவர்களுக்கு என்ன ஆதங்கம், அன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டியே கொடுத்தாரு. ஏன் எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்க்கல, ஏன் விஜயை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது தமிழ்நாடு அரசு, 41 பேர் வந்து உயிரிழப்புக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார். அதுதான் நம்மளுடைய கருத்தாவும் வந்து இருந்துச்சு. ஆனா விஜய் எப்படி பேசுறாருன்னா, இவரை பழி வாங்கிட்டாங்களாம், இவரை வந்து கார்னர் பண்ணிட்டாங்களாம். அதை சொல்லிட்டு
அவர் பேசுனதான் இந்த இடத்தில் நார்மலாக பேச தொடங்கி அப்படியே சத்தமாக பேசவும் அப்படின்னு மேல நோட்டு. அதுல எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிரான செயல்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேற வேற இல்ல. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி, ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. அடுத்து நோட், எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு கத்த வேண்டும். இது சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்னு வேகமா கத்துறாருல்ல, அதை கத்தி சொல்லணும்னு கத்திட்டு ஆமா கத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்குது அந்த நோட்ல, இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை, இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இந்த வரியை பேசி முடித்து விட்டு சிறிது கேப் விட வேண்டும். பேச முடியாதது போல செய்து மைக்கை விட்டு சற்று நகர்ந்து சென்று அளவும் உங்கள் பாணியில். சாரி, அதுல உண்மையிலே அழ கூட விஜய்க்கு வரல, லைட்டா. ஏன்னா அவர் ஒரு நடிகர் இல்லையா, கிளீசரின் போட்டாதானே கண்ணீர் வரும். லைட்டா கண்ணு கோழி முட்டை கலங்கின மாதிரி கலங்கி காட்டினாரே ஒழிய கண்ணீர் வரல. உடனே ஸ்டேஜ்ல இங்கே எங்கேயும் நடந்தாப்புல, அதுதான் நடந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் அடுத்து போய் எழுதி இருக்குது. மறுபடியும் மைக் பக்கம் கண் கலங்கி சாரி சொல்லிவிட்டு எமோஷனலாக பேச தொடங்கும். இப்படி ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல எப்படி நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கிரிப்ட் RSS எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பொதுவா தலைவர்கள் இப்போ எழுதுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. ஓகே, அது என்ன கண்டென்ட் இருக்கும், அது எப்படி பேசணும்னா அவரு சினிமால இருந்து யாரையும் கூட்டு வந்துட்டா. ஆமா, இப்படி இது இன்னைக்கு வெளியாகி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அந்த 41 பேர் மரணத்திற்கு இப்ப வரைக்குங்க யாருனாலுமே ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு கில்ட் ஆகி ஒரு வருத்தப்படுவாங்க. விஜய் அதுக்காக ஒரு கண்ணீர் கூட அவர் எப்படி மாத்துறாருன்னா, நீ என்ன விமர்சிச்சுனா என் மேல அது ஒரு பண்ணா, அது நான் என் மேல பண்ணது கிடையாது, மக்கள் மேலே பண்ணது. நீ மக்களை அசிங்கமா திட்டன்னு அர்த்தம். என்ன அசிங்கமா திட்டினா அதே வார்த்தையை சொல்றாரு, மக்கள் அசிங்கமா. எப்படி அப்படி தள்ளிவிட முடியும்? இப்ப நயினார் நாகேந்திரன் விஜயையும் திரிஷாவையும் சேர்த்து வச்சு எப்படி பேசினாப்புல, வாய் திறந்தாங்களா? திரிஷாவை வாய் திறந்து பேசினாங்க. இவரு இந்த ஸ்டேஜ்ல என்ன நயினார் பேர் சொன்னா கூடவா? அது என்னன்னா அதெல்லாம் ஒரு செட்டிங்கு. இங்க பாரு, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ நானும் எதிரி மாதிரி வெளியே காட்டுவோம் அப்படின்னு. உண்மையிலேயே இவர் பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தால் இன்னைக்கு இது எல்லாத்தையும் பேசியிருப்பாரா மாட்டாரா? இது எல்லாமே ஒரு ஃபுல் செட்டிங்கு அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. இந்த ஸ்கிரிப்டை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாதது என்னன்னா அங்க இருக்கிற கூட்டம், இந்த தற்குறி கூட்டம். இவர் ஏதோ ஒரு உண்மையான லீடர் மாதிரி தற்குறி கூட்டம் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, பெரிய அது கோச்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். ஆனா உண்மையில அவங்க ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. எக்ஸாமை விட்டுட்டு வர்றாங்க, ஒரு பெங்களூர்ல வேலையை விட்டுட்டு இன்னைக்கு லீவ் போட்டு நான் வந்தேன், எங்க அண்ணனை இங்க விட்டா பார்க்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. ஏன் சேலம் கூட்டத்துல பார்த்தோமே ஒரு 2 வயசு கை குழந்தையோட ஒரு ஆச்சரியக்குறி அதை உண்மையிலே பாராட்டணுங்க அந்த ரிப்போர்ட்டரை. நியூஸ் 18 நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட்டரு நல்லா நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்டாரு, ஏமா ஏற்கனவே 41 பேர் செத்து போனாங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த விவகாரத்துல இன்னும் நடவடிக்கை இல்லை. தமிழன் பார்த்திபனை கைது பண்ணி இருக்கணுமா இல்லையா? பெலிக்ஸ் அதுலயும் பொய் செய்தியை பரப்புனாரா இல்லையா? 12 to 3 மட்ட மத்தியானத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்படி எந்த கைது நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. கைது பண்ணி உங்களை உள்ள போடணும். அப்பதான் குறைந்தபட்சமாவது இந்த ஏன் நிர்வாகிகள் சொன்னா கேட்க மாட்டாங்களா? அதான் பூத்து வரைக்கும் நாங்க நிர்வாகிகள் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த நிர்வாகிகள் போய் சொல்லட்டும், இல்லப்பா இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. முடியாது. அவன் கை காசு போட்டு வேலை செய்யறான், நீ சொன்னா உடனே கேட்டுருவானா? அவன் ரசிகர் மன்றத்துல இருந்து அவன் கை காசு போட்டு அவன் வேலை செஞ்சுக்கிறான். இன்னும் அவன் ரசிகர் தான், அவன் நிர்வாகியும் கிடையாது, கட்சியும் காசு தர. ஆனா இந்த கூட்டத்துல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்குது. எல்லாரும் போட்டு மெதின்னு மெதிச்சதுல ஒரு பந்தல கூட அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் போட்டுருக்காங்க, போயிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்துக்கு பண்ணாதது எல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோன்றது அவங்களே வாக்குமூலம் பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எதுவும் இல்லை, நாங்க எல்லாம் போட்டுருக்கிறோம்.
ரொம்ப நாளாக வந்து விஜய் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லல, ஒரு நிலைப்பாடே எடுக்கல அப்படின்ற விமர்சனங்கள் வந்து பலர் வந்து வச்சுட்டே இருந்தாங்க. தாவேக்க சார்பாகவே ஒரு அறிக்கை கூட வரல. அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டே போனவர் வந்து இன்னைக்கு, அதாவது எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, பல பேருக்கு திருப்பரங்குன்றதை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு 4 தடவை பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பேர் ஊர் பேரையும் சொல்லாம சம்மந்தப்பட்ட ஆள் பேரையும் சொல்லாம ஒன்று பேசி வச்சிருக்காரு. அது வந்து ஒரு அவரு இவரு தகவல்கள் இப்படிதானே அந்த கட்சியை. அதான் மதசார்பின்மை தான் எங்களோட கொள்கை, அதில் நாங்கள் உறுதி நிற்கிறோம், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னதை பார்த்து படிச்சாப்புல. அதை மட்டும் அவர் வரல போல பார்த்து படிச்சாரு. ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று, அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்கே சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற எண்ணமே இல்லை. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. அதான் மதசார்பின்மை வந்து எங்க கொள்கை, அதுதான் உறுதி. அதுக்குன்னு சிலர் மாரி போய் எரிய நினைப்புல போய் எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல வந்து தேவையான நேரங்கள்ல தலைவர்கள் அமைதியா இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு திருப்பரங்குன்ற விஷயத்துல அமைதியா இருந்தாலே பிரச்சனை தீர்ந்துரும். அதுதான் இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் தான் தேவையில்லாம போய் ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிராக பிரச்சனை பண்ணி இன்னைக்கு பதற்றத்தை உருவாகிருக்காருன்றதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். பிசிக தலைவர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு, விஜயும் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மிகச்சிறந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து விஜய் பேசியிருக்கிறது. 1963 அண்ணா சொன்னாராம், இது ஜனநாயகம் அப்படின்றது வந்து பெரும்பான்மையினரோட ஆட்சி சார்ந்தது மட்டும் கிடையாது, அது சிறுபான்மை மக்களினுடைய உணர்வுகளை உரிமைகளை புனிதமாக கருதி ஒரு ஆட்சி வந்து நடைபெறணும். அதுல அவரு உறுதியா இருக்கிறாராம். அண்ணா சொன்னதுல விஜய் உறுதியா இருக்கிறாராம். ஆனா மத்தவங்க தான் அதை வந்து கைவிட்டுட்டாங்களாம். யார சொல்றாருன்னா இன்டைரக்டா திமுக வந்து கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. இவர் உறுதியா இருக்கிறாருல்ல, இவரோட உறுதிப்பாடு என்ன அப்படின்னா, சீமானை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களா, RSS பத்தி உங்களோட கருத்து என்ன, பாஜக பத்தி, பாஜக அது மனித குல விரோதி அப்படிம்பாரு. சரியா, திருப்பரங்குன்றத்துல உன்னோட நிலைப்பாடு என்ன, அதான் நீதிமன்றமே சொல்லிருச்சுல்ல, நீங்க ஏன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை ஏத்தி விட்டுறது தானே, 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி அப்படின்னு சொன்னாரு. அதிமுக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை விட்டாரு, நீதிமன்றம் 2 முறை வந்து தீர்ப்பு சொல்லிருச்சு, இந்த ஸ்டாலின் மக்கள் விரோதி ஸ்டாலின், அங்க வந்து இந்து விரோதி ஸ்டாலின் தீபம் ஏத்த விட மாட்டுறாரு அப்படின்னு அறிக்கை விட்டாரு. அப்புறம் பாஜகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் சொல்லவே தேவையில்ல, மற்ற கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான். இப்ப தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அந்த நிலைப்பாடு கிடையாது. நீதிமன்றம் சொன்னாலும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், ஏனென்றால் பாரம்பரியமாக எந்த இடத்துல தீபம் ஏற்றுறாங்களோ அங்க ஏத்தியாச்சு. இப்ப இவர்கள் ஏற்ற நினைப்பது கார்த்திகை தீபம் அல்ல, தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு கலவர தீபத்தை ஏற்ற வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதான் திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள், இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளோட நிலைப்பாடு. இன்னைக்கு விஜயோட நிலைப்பாடு என்ன, ஏற்கனவே ஒன்றும் கிடையாது, போலீஸ் தான் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சிடி நிர்மல்குமார் அந்த அயோக்கிய வந்து ஏற்கனவே பேசியிருந்தான். அந்த நபருக்கு வந்து மரியாதையே கொடுக்க கூடாதுங்க. இதே நிர்மல்குமார் தான் ராகுல் காந்தி அவரோட தங்கச்சி பிரியங்கா காந்தியோட பொண்ணோட இப்படி தலையில கைய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வருது, அந்த போட்டோவை போட்டு பாத்தீங்களா அப்படின்னு ஆபாசமாக சித்தரித்து எழுதிய ஒரு வக்கரம் நிறைந்த நபர் தான் இவர். வேங்கை வயல்ல தலித் மக்களே தான் மலத்தை போட்டுக்கிட்டு நாடகம் நடிக்கிறார்கள் அப்படின்ற பொய்யை முதலாக பரப்பிய நபரும் இதே நிர்மல்குமார் தான். அந்த நபர் அதுலயே வந்து ஏதோ திமுக அரசு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சாரு. ஆனா இன்னைக்கு விஜய் தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு.
இப்ப இவர் வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது அப்படின்னு திமுக தான் வந்து இந்த பிரச்சனையை தூண்டி விடுவது போல சொல்றாரு. இப்ப இதுல இவரோட நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்தா சிறுபான்மையினர் வந்து பாதுகாக்கப்படணும்ன்றாரு. ஃபெலிக்ஸ் உட்பட பலரும் சொல்றாங்க. இப்ப இவர் முதல்வரா இருந்தா வச்சிருங்களேன், அப்ப இவர் சொல்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, அது எரியுது, அங்க நம்ம எண்ணெய் ஊத்தக்கூடாது, சும்மா வந்துடணும். அதுதான் பிஜேபி எதிர்பார்க்கறான். எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருங்கன்றத. அது சும்மா இல்லாதனால தான் இன்னைக்கு அந்த தர்கா பாதுகாக்கப்பட்டிருக்குது. பல உயிர்கள் வந்து இன்னைக்கு போகாம வந்துருக்கு. 2 நாளுங்க. முதல் நாளும் போய் போலீஸ விட்டு தடுத்து நிறுத்துறாங்க 144 போட்டு. 2வது நாளும் இத வந்து விஜய் இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம எதுக்கு நீங்க சொல்ற மாதிரிதான் போய் ஏத்துங்க போங்க, ராமரவிக்குமார் போங்க ஜி, போய் ஏத்துங்க ஜி அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு. பாருங்களேன், தமிழ்நாட்டுல ஒரு பற்று எரிகின்ற பிரச்சனையா இருக்குது தேர்தலை ஒட்டி. ஜே.ஆர். சுவாமிநாதன் நேத்து போய் ஒசூர்ல பேசியிருக்கிறார். நேத்தோ நம்ம குரு மகாராஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடத்தை சார்ந்திருக்கலாம், ஒவ்வொரு டினாமினேஷன் சார்ந்திருக்கலாம். ஆனா குருங்கிற தத்துவம் ஒன்றுதான். எல்லாருமே எல்லாம் ஒரு குருங்கிற ஒன்றுதான். தட்சிணாமூர்த்தி அதுதான் பிரிக்கிறது. பாருங்க, கடவுள் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்டான விஷயம் பார்க்கல. ஆனா குருங்கிறது கடவுளோட ஒரு லிவிங் பிரசன்ஸ். கடவுளோட காலை பிடிச்சிக்கிறது கஷ்டம், ஆனா குருநாதரோட காலை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது நமக்கு தைரியம் கொடுக்கறது, நமக்கு கை கொடுக்கறது அப்படிங்கிறதுனா குருநாதரான அருள் மட்டும்தான் முடியும், எதுவும் முடியாது. தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளர்னு சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம வந்து குருவை ஒரு கடவுளோட சுரூபமா பார்க்கறதுனால நம்மள வந்து அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி என்னமெல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி சொல்றவாதான் அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி நான் சொல்றேன். என்ன கடவுள், அதாவது பகுத்தறிவாளர்களை பார்த்து நீ வந்து அயோக்கிய, காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி ஒரு நீதிபதி அப்படின்ற வரையறை தாண்டி ஒரு வெறுப்பு பேச்சை நேரடியா பேசுறாரு. அவரு 4 வருஷம் எனக்கு இருக்குது, 4 வருஷமா நான் அப்படிதான் பண்ணுவேன், சனாதனப்படிதான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுல இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு இடையவே வந்து ஒரு கலவரத்தை தூண்டணும் அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. பாண்டி கோயில்ல கிடா வெட்டக்கூடாதுன்னு மனு போடுறாங்க. இல்ல அது தர்காவே இல்ல. இப்ப ஒரு தவம் தோழர் வந்து ஆவணப்படம் எடுத்திருந்தார் திருப்பூன்ற விஷயத்தை பத்தி. அதுல அந்த தர்காவை நிர்வாகிக்கிறவங்க பேசுறாங்க, அழுதுட்டு தான் பேசுறாங்க. மொத்தமா தர்கால கரண்ட் கிடையாது, தர்காவுக்கு போய் நீங்க பார்க்க முடியாது, போனா 5 நிமிஷத்துல போலீஸ் நம்பரை வாங்கிட்டு கீழே கூப்பிடுறான். கொடிமரத்தை வந்து அங்க ஏத்த விடாம ஹெச்ராஜா போய் கொடிமரம் அங்க இருக்கக்கூடாது, அதை இறக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அந்த கோயில வந்து இந்து கோயில், அது காசி விஸ்வநாதன் கோயிலோட இன்னொரு இடம். அது அந்த தர்காவை தூக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, தர்காவை இடிக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போ அந்த தர்கா அவங்க கையை விட்டு போயிரும்ன்ற அவநம்பிக்கைக்கு அந்த அங்க அவ்வளவுதாங்க. இனி வந்து இப்ப அடுத்த அவங்களோட பிளான் என்னன்னா, இதை நயினார் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு. மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், மதுரையில நாங்க மாநாடு போடணும், அவர் கையால வந்து அந்த தீபத்தை ஏத்தணும், அப்ப யார் வந்து தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களுடைய பிளான். கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி இதை அவர்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு கலவரம் வந்தே ஆகணும். வந்து அந்த பிரச்சனையில குளிர் காய்ந்து சமூகத்தை போலரைஸ் பண்ணி ஓட்டை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதான் பாஜகவோட. அந்த மக்கள் வந்து அந்த பயத்திலே அப்படியே இருக்கணும், சும்மா இருக்கணும். ஆமா, இவங்க திமுக தான் வந்து இதுல வந்து குற்றவாளி. பாஜக குற்றவாளி கிடையாது, அதை ஆதரிக்கின்ற அதிமுக குற்றவாளி கிடையாது, நாம் தமிழர் குற்றவாளி கிடையாது, விஜய் குற்றவாளி கிடையாது. இவங்க எல்லாரும் யோக்கியர்கள். யார் குற்றவாளி அப்படின்னா இந்தியா கூட்டணி, குறிப்பா வந்து திமுக, விசிக இது போன்ற கட்சிகள் தான் குற்றவாளிகள். கம்யூனிஸ்டுகள் தான் இதுல வந்து குற்றவாளிகள். விஜய்க்கு இது பத்தி என்ன கருத்து? இல்ல விஜய் ஜே.ஆர். சுவாமிநாதன் இவ்வளவு பண்றாருல்ல, இத பத்தி என்ன? கம்யூனிஸ்டுகள் குறிப்பா வந்து சிபிஎம் சண்முகம் வந்து பேசுறாரு, இந்த திமிரெல்லாம் நீதிபதி வந்து வீட்டுல வச்சுக்கணும், இந்த சனாதனத்தெல்லாம் அப்படின்னு வெளிப்படையா வந்து பேசுறாரு. மற்றவர்களும் போலீஸை விட்டு வந்து திமுக தடுக்குது. திருமாவளவன் வந்து அங்க கூட்டம் போட்டு கண்டன கூட்டம் போட்டு நடத்துறாரு. மதுரை மதநல்லிணக்க கூட்டமைப்போட அவ்வளவு கூட்டங்கள்ல போய் கலந்துகிட்டு போராட்டத்துல வந்து இருக்கிறாரு. விஜய் அவங்க கட்சியோட நிலைப்பாடு என்னங்க இன்னைக்கு வரைக்கும்? இல்ல நான் இதை கேக்குறேன். இப்ப விஜய் வந்து தலைவர்களை சொல்றாருல சும்மா இருந்தா போதுன்னு, இப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் கிட்ட போய் என்ன சொல்லுவாரு இந்த பிரச்சனைக்கு? ஆமா, சும்மா இருங்கன்னு தான் சொல்றாரு. ஆமா, விட்டுருங்கன்றாரு, சும்மா இருங்கன்னு சொல்லல. நீங்க ஏன் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடுறீங்க? தர்கா தானே கொடுத்துருங்க, ஹெச்ராஜா தானே கேட்கிறாரு, அயோத்தியா மாத்தவொன்னு கொடுத்துருங்க அப்படின்றதான் விஜயினுடைய நிலைப்பாடு. இதை வந்து
அப்பட்டமா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சூசகமா இதை பேசியிருக்கிறாரு. இதுக்கும் வந்து கீழே இருந்து இந்த தற்கொலை கூட்டம் வந்து, அதுவும் வேலூர்ல கணிசமாக இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க. அங்கேயே போய் இதை பேச முடியுது அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு அறிவு கெட்டு ஒரு சினிமா மோகத்துக்கு பின்னாடி இவங்க திரியிறாங்க. சில அடையாள அரசியல் பேசுற கும்பலும் இவரை வந்து ஆதரிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், யூபி மாதிரி இங்க ஆயிரும்னு பேசக்கூடாது அப்படின்றாங்க. 2013 முசாஃபர் நகர் அப்படின்ற ஏரியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த சங் பரிவார் வந்து நடத்துறாங்க. 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள், ஆதிக்க ஜாட் சாதியினரும் மற்ற இந்துக்களும் சேர்ந்து இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி, இதே லவ் ஜிகாத் அப்படின்ற பிரச்சனைய அடிப்படையா வச்சுதான், ஒரு பொய் செய்தியை மையமாக வைத்து நடத்தி 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நிறைய பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு இஸ்லாமிய பெண்கள் வந்து ஆளாக்கப்படுறாங்க. அதுல வந்து ஒரு 7 பேர் புகார் கொடுக்க தைரியமாயி, இந்திய சமூகத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு புகாருக்கே வர முடியாது இல்ல, தைரியமா வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து 6 பேரை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க தான் அந்த கேஸ்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாங்க, அந்த அஃப்ரீன். அவங்க வந்து அந்த வழக்குல அந்த 60 பேர் கொலைக்கு வந்து காரணமான 22 பேருக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் விடுதலை செய்கிறோம் நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல அஃப்ரீன் அப்படின்னு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய தாய் வந்து பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைலர் கடை வந்து வச்சிருக்கிறாரு முசாஃபர் நகர்ல. அன்றைக்கு அந்த கலவரம் நடந்த அன்றைக்கு இரவுல 2 பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் கூட்டு போயிருக்கிறாரு. இவங்க கை குழந்தையோட வந்து வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுல இருக்கும் பொழுது இந்துத்துவ குண்டர்கள், அதே ஏரியாவை சார்ந்த சாதி வெறியர்கள், RSS பாஜக காரர்கள் வந்து அவங்க வீட்டுல அவங்க கை குழந்தைய கொல்லுவன்னு வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த அம்மா வந்து பாலியல் வல்லுறவை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அந்த கடைக்கு வாடிக்கையாளர்களாக வருபவர்கள், தெரியாத நபர்கள் கிடையாது. பாஜக எந்த அளவுக்கு கொடூரமா இதை வந்து அரங்கேற்றுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி அதை வந்து படிக்கவே முடியல. கை குழந்தைய வச்சுட்டு இதை கொன்றுவேன், நீ வந்து தெரிஞ்சவங்களே பண்றதுன்றது. ஆமா, அவ்வளவு வந்து கொடூரமா அந்த வழக்கு நடைபெறுகிறது. அவங்க ஹஸ்பண்ட் உறுதியா வந்து சப்போர்ட் பண்றாரு, இந்த வழக்கை நம்ம நடத்தணும்னு. அவரை வந்து அடிக்கிறது, மிரட்டுறது, அவங்க முசாஃபர் நகர்லயே வாழ முடியாம டெல்லிக்கு போய் இப்படி பல இடங்கள், சொந்த நாட்டிலேயே அந்த 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 அம்மாவோட அந்த அதை படிக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து நம்மளால முடியல. ஆனா இங்க என்ன பிரச்சாரம் பண்றானுங்க அப்படின்னா, இங்க அந்த பிரச்சனையே கிடையாது, இது மாநில எலெக்ஷன் வந்து இங்க சொல்லக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா விஜய் யாருக்கான காவலன்? சிறுபான்மை. ஜோசப் விஜயே முதல்ல ஜோசப் விஜய்னு தன்னை சொல்லிக்கல, பொட்டு வச்சுக்கிட்டு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கீதையை கையில வாங்குறாரு, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. உடனே என்னன்னா, திமுக உடனே யோக்கியமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. திமுகவுக்கு மாற்றுன்னு தானே நீங்க வந்து நொட்டிட்டு இருக்கிறீங்க, இப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஆனா நீங்க அதை விட மோசமா இன்னைக்கு வந்து வேல் தூக்கிக்கிட்டு வாழ ஏந்திக்கிட்டு இந்த வேலைகளை தான் வந்து விஜய் பார்த்திருக்கிறாரு. அதனுடைய உச்சகட்டமாக சிறுபான்மையினர்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபர் வந்து ஒரு சிறுபான்மை அடையாளத்தை வைத்து கொண்டு எப்படி வேலூர் இப்ராஹிம் நேரடியாக பாஜகவில் இருந்து வேலை செய்கின்றான், விஜய் வந்து வெளியில இருந்து மறைமுக கூட்டணி அதை வந்து பண்றாப்ல. ஏன்னா நேரடியா சேர்ந்தா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் கீழே தூக்கி போட்டு வச்சிருவாங்க, நீ பாஜக போயிட்டே கிளம்பணும். ஆமா, ரஜினிக்கு என்ன நடந்துச்சு? ரஜினியை வந்து தூக்கி, ரஜினி அந்த பயத்திலே வரல, எனக்கு வந்து உயிருக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது. ஆமா, வந்து ஒரு நாள் சொன்னாப்ல இல்ல, வந்து திருவள்ளுவருக்கும் காவி பூச பாக்குறாங்க, எனக்கும் காவி பூச பாக்குறாங்க, நாங்க 2 பேருமே சிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து இடையில ஒரு நாள் சொன்னாப்ல. ஆனா இந்த நபர் வந்து வலுவா வந்து வழக்குகள்ல சிக்கி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியேங்க இவர் வந்ததே அவரோட நோக்கம் என்னங்க, ஆட்சியை பிடிக்கிறதா? இப்ப என்ன ஆட்சியை என்ன பிடிச்சிட போறாரா என்ன? ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வச்சு மக்களை வந்து ட்ராப் பண்ணணும். அதுக்குதான் வந்து இவர்கள் இந்த நபரை வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இந்த நபர் இன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டாரு இவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு. எங்களோட நிலைப்பாடு வேடிக்கை பார்ப்பது. வேடிக்கை பார்ப்பது. சீமானாவது ஒரு நல்லா நடிக்கிறாப்லன்னு சொல்லலாம். மனிதகுல விரோதி பாஜக, நல்லா பாட்டு வேற பண்ண. ஆமா,
அதை வந்து பற்றாப்புல. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் பாருங்க, அதை கூட அந்த பெயரை கூட உச்சரிப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த புல்லுக்கட்டு கதையே எனக்கு புரியல. அதுக்கப்புறமேட்டு ஏதோ இவரை பிரச்சாரம் பண்ற மாதிரி ஸ்டாலின் பேசுறதா சொல்லி இல்ல நான் கூட வந்து அதான் சொன்னேன். நான் அது வந்து ஸ்டாலினே நமக்காக விசில் சின்னத்துக்கு அவர் ஓட்டு கேட்பாருன்னு ஏற்கனவே பேசியிருந்தாரு. அதை சொல்லி அது வந்து கற்பனை அப்படின்னு நான் கற்பனையா தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நமக்காகவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாரு. என்னடா இது, அப்படி என்ன சம்பவம் நமக்கு தெரியாம நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, திமுக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லி பூத்தை வந்து பலப்படுத்துறது இந்த வேலைகள்லாம் பாக்குறதுக்காக. அதை சொல்லிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அவ்வளவு கான்பிடண்டா இந்த தற்குறி வந்து பேசுறாப்புல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. வெற்றினா என்ன? விஜய் விஜய் அப்படின்னு அந்த முழுக்க வர்றதுக்கு முன்னாடியே விஜய் சசிகுமார் சொல்லிக்கலாமா? அவர் என்னது, அவர் வெற்றின்னு ஒரு படம் நடிச்சாப்புல, அவர் சொல்லிக்கலாமா? வெற்றின்னு போட்டுக்கிறார், இப்ப நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கலாமா? ஆமா, எல்லாமே மேடையில விஜய், மேடை கீழே விஜய். அப்புறம் ஏன் வந்து பிரஸ் மீட் தர மாட்டாப்ல, பேட்டி கொடுக்க மாட்டாப்ல? நானே விஜய் தான். ஆமா, நானே விஜய் தான். அவரு விஜய், அவரு விஜய், நான் விஜய், இவரு விஜய். என்னடா எல்லாம் அதுதான் சொல்லலைங்களா? ஒரே பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பெட்டுல வந்து அட்மிட் பண்ணி யாரோ இவங்க மனசுல ஆள் மனசுல வந்து சொல்றாங்க, விஜய் வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்தவன வந்து நிக்க வச்சு செருப்பால அடிக்கல. கூட இருக்கிற கூட சொல்ல மாட்டாங்களா, ஏங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்குதுங்க, எடுப்படாதுங்கன்னு? அதை சொல்றேன். ஆமா, இப்போ கூட இருக்கிற அதானே நான் சொல்றேன். அவன் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் பெட்ல அட்மிட் பண்ணணும்னா பக்கத்து பெட்ல உடனே அட்மிட் பண்ண வேண்டியவன் வந்து அவன் தான் உளருவாய. அதை வருதுடா. அந்தால வந்து இப்ப சமீபத்துல ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருந்தாரு, பார்த்தேன். மாறு வேஷத்துல சர்வேவுக்கு வந்து போயிருக்காரு. கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்கன்னா அதுல சிவாஜி கட்டபொம்மனா இருப்பாருல்ல, நைட்டு வந்து அவரும் அவரோட மந்திரியும் வந்து மாறு வேஷத்துல பெரிய தாடி கடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்ல மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது போவாங்க. அந்த மாதிரி இவர் ஏதோ போறதா அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு மாமல்லபுரத்துல இருந்து கோவளம் பீச் வரைக்கும், கோவளம் வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணிட்டு வண்டியில ஏறிட்டாங்களாம். பஸ்ல ஏறினாதான் தெரியுதா இந்த அளவுக்கு நம்ம சின்ன வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்றாரு. என்னையா ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டக்டர் விசில எடுத்து ஊதுறாராம். ஊதிட்டு ரை ரை அப்படின்னு சொல்றாராம். பஸ் நிப்பாட்டத்துக்கு ஊதுறாரு, எடுக்குது. ஏண்டா வாழ்நாள்ல நீ ஒரு நாள் கூட பஸ்லயே ஏறினது இல்லையாடா? காலகாலமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் 5000 3000 2000 அப்படின்ற செட்டப் பண்ணி கூட்டு வந்து உட்காரப்பாங்களா? அந்த மாதிரி எந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களையும் மக்களையும் மிகப்பெரிய முட்டாளா ஒருத்தன் கருதுறவன் தானே இதை சொல்ல முடியும். விஜய் இன்னைக்கு ஸ்பீச்ல அதை விட இன்னும் ஒரு படி மேல போயிட்டாப்ல. அதாவது இவருக்கு ஒரு ஆசையாம், இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டா அதுக்கப்புறம் ஊரா வந்து மக்களை பார்ப்பாங்களாம். கிராமமா வந்து இப்ப என்ன பார்க்க விட மாட்டாங்க, சதி பண்றாங்க. முதல்ல ராமிச்சிட்டா எல்லா கிராமத்துக்கும் வருவேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். யாரா இருந்தாலும் என்னங்க, ஒரு அடிப்படை தெருவா ஊரா, அது எந்த நடிகரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தெருவுக்கு வந்து ஒவ்வொருத்தர மக்களை சந்திச்சு வாக்கு கேட்காம அவங்க தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. இவரை முதலமைச்சர் ஆக்கிரணுமா, அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து சந்திப்பாராம். இது அதான் கேட்கறவன் வந்து கேனப்பயலா இருந்தா வந்து கேப்பையில நெய் வடியுது அப்படின்ற மாதிரி இவங்க இதுதாங்க மக்களுக்கு இவங்க கொடுக்குற இடம். மக்களும் வந்து அவருக்கு பின்னாடி போற தற்குறி கூட்டம் இருக்குது இல்ல, அதுவும் அப்படிதான் இருக்குது. ஜாடிக்கேத்த மூடி அப்படின்ற மாதிரி தான் இந்த நபருக்கு ஏத்த மாதிரி தான் அவருடைய தொண்டர்களும் இருக்கிறாங்க. நம்ம அது அப்படி பல பேர் சொல்றாங்க, அது வெறும் பாக்குறதுக்கு போறாங்க, பண்றதுக்கு போறவங்க கண்டிப்பா யாரும் ஓட்டு போட மாட்டேன்னு பார்க்க போறவங்களே வந்து சொல்லிட்டு அந்த அளவு இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி தான் ஒரு விஜயப்பா. ஆனா அப்படியும் கூட யாராவது உயிரை வந்து பணையம் வச்சு எதிர்பார்க்க முடியாது. யாராவது வந்து இந்த கோட்டைச்சாமி தலைகீழத்தான் குதிக்க போறேன்னு யாராவது குதிப்பாங்களா?
அதுல இவர் கடைசியா அந்த வாக்குறுதி, சரி ஏதாவது இது முக்கிய வாக்குறுதி, இது என்னன்னா என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா நான் உங்களை வந்து பாப்பேன் அப்படின்றது ஒரு முக்கிய வாக்குறுதி. அடுத்து மற்ற மக்களுக்கு 10 பைசா என்ன லாபம் இருக்குது. அடுத்து அது ஊருக்கு ஊரு வந்து எமனை வந்து இன்வைட் பண்ற மாதிரி அது அந்த வண்டியோட வருவாரா? ஆமா, வண்டியோட அந்த கோடாலி மட்டும் மிஸ்ஸிங், அதோட வந்தாருன்னா பொருத்தமா இருக்கும். அடுத்து சரி என்ன பண்ண போறோம், நம்ம ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு சில இது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா IAS IPS சரி பாதி பெண்களை வந்து போட்டுருவாராம். இது வந்து ஒரு மாநிலத்துக்கு கீழே இருக்குதா? அப்ப நீ ஒரு முதலமைச்சர்னே வச்சுக்கலாம். யாரோ ஆள் மனசுல அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நீ முதலமைச்சர் அப்படின்னு. ஏன்னா இந்த நம்ம ரெட்பிக்ஸ் விஜய் இருக்கிறாருல்ல, அவங்க எல்லாம் சொல்றதாதான், நீங்க வரவே வேணாங்க, நீங்க அங்க வந்து நின்னீங்கனாலே போதுக்கிறதே அவங்கதான் நினைக்கிறேன். முட்டாளாகிறதே அவங்கதான் நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு விஜய் கிளம்பி வருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, இப்பயும் அதானே நடக்க போகுது. வீட்டுல இருந்து கிளம்பி போய் பூத்துல ஓட்டு. ஆனா இந்த முறை அப்படி கிடையாது. பங்களிப்பு செலுத்த வீட்டுல இருந்து ஒரு விஜய் போட்டிடுவாராம். மற்ற விஜய் எல்லாம் வீட்டுல இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர் விஜய்கள் எல்லாம் அந்த விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக வருவாங்களாம். புதுசா உருட்டுறாப்ல, இப்படி சொல்றாப்ல. இது முதலமைச்சர் ஆயிட்டனே வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு நப்பாசை ஏன் கெடுக்கணும்? நீங்க எப்படி வந்து 50% IAS, அது UPSCயா? இது எப்படின்னா பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. கேட்கறதுக்கு வந்து நம்ம இவரு சொல்லுவாரு, அது வந்துங்க சங்கர் சிமெண்ட்ல வந்து கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு வடிவேலு சொல்லுவாப்புல, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து என்ன தெரியுங்களா, இன்னொன்னு அசந்து போயிருவீங்க, ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு ஏத்த மாதிரி தனியா லட்சமா கொட்டி நீங்க தனியா வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்க தேவையில்ல. போட்டித் தேர்வுகளுக்காக அதுக்கு ஏத்த மாதிரி சிலபஸே நாங்க வந்து மாத்தி அமைச்சிருவோம். ரெண்டாவது TNPSCக்கு ஸ்கூல் சிலபஸ் தான், ஸ்கூல் புக்கு தான் TNPSC படிக்கிறவங்க எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுவும் தற்குறிக்கு தெரியல, அதை கூட தற்குறிக்கு தெரியல. IRS எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஐயோ, அந்த IRS வந்து அந்த திலகவதின்னு நெறியாளர், அவருக்கு புதிய தலைமுறையில, அதனால வெளில வரதுல நினைக்கிறேன். ஓட்டு உரின்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லு, ஒரு 5 பாயிண்ட் சொல்லு. திமுக பத்தி பேசாம பேசு. திமுக பத்தி பேசக்கூடாது, உங்க கொள்கை என்னன்னு 5 கொள்கை சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. 3வது பாயிண்டே திமுக பத்தி பேசிட்டாங்க. அவங்க பொழிச்சுன்னு மூஞ்சல துப்பிட்டாங்க. ஆனாலும் வந்து அவன் சிரிச்ச முகமாவே வந்து சேட்டு வந்து கடையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாப்ல. விஜய்க்கு நீங்களும் படிச்சிருக்கீங்க, அதனால TNPSC சிலபஸ்னா என்னன்னு விஜய் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அதாங்க, இப்ப BA1னா 10th வரைக்கும் இருக்கிற 6 to 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்ஸை வந்து ஃபுல்லா படிச்சிடணும். இதுதான் விஷயம். அந்த மாதிரிதான் TNPSC முழுக்க. UPSC அப்படின்னா இன்னும் வந்து கூடுதலா இருக்கும். நான் அதை ரொம்ப முழுமையா கரைச்சி குடிச்சவங்களாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பாடம் தான் அதுக்கு முதன்மையானது. இது ஒரு அம்சம். இன்னொன்னு, ஏன் போட்டி தேர்வுகள் இருக்குது இல்ல, IAS IPS வந்து விட்டுருவோம், மற்ற நுழைவுத் தேர்வுகள் மூலமா தானே நம்மளை வந்து வேட்டையாடுறாங்க. நீ என்ன பேசியிருக்கணும், நீட் வந்து கூடாது, அதை வந்து ஒழிக்கணும்னு நான் பேசியிருக்கணும். ஆனா இவர் வந்து அதுக்கேத்த மாதிரி ஒன்றிய அரசு வைக்கிற தேர்வுகள், மாநில அரசு வைக்கிற தேர்வுகள், மத்திய பல்கலைக்கழகங்கள் வைக்கின்ற தேர்வுகள், அதுக்கெல்லாம் தயார்படுத்துற மாதிரி இதை மாத்துவேன் அப்படின்ற, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது. அடுத்து ஏங்க, ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போறதே IAS IPS ஆகிறதாக்கா? வேற எத்தனை படிப்பு இருக்கு? ஹியூமானிட்டிஸ்ல எவ்வளவு படிப்பு இருக்குது, எவ்வளவு இருக்குது? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, அதை நோக்கி போகணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இவர் வந்து வெறும் இதுக்கு தயார் பண்ற மாதிரியே பண்ணுவேன் அப்படின்றாரு. ஏன்னா இதெல்லாம் சொன்னா மிடில் கிளாஸோட அந்த கனவு என்ன பண்ணுவோம்னு கேட்டுனே இருக்கிறாங்களா? எதனா ஒரு 4 எழுதி நான் பேசிட்டு வரேன், எல்லா இடத்துலயும் இதே கேள்வியா இருக்கு. ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருந்தாரு. என்ன பண்ணுவேன் அப்படின்றப்ப பேப்பரை எடுத்துட்டு கையில வச்சு வரிசையா வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு காமெடியா இருந்துச்சு. அப்புறம் வழக்கமா லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் தான். இப்ப இவருக்குமே திராவிட மாடல் அப்படின்ற சொல் வந்து எரியுது, உல்டா மாடலா. இப்ப இவர் தான் எந்த ஒரு கொள்கை எதுவுமே கிடையாதுங்க. பிஜேபி அஜெண்டா அதை வந்து செயல்படுத்தணும், அதான் இவருடைய நோக்கம். எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் மொத்தமா ஊத்தி மூடி இவரை மீண்டும் வந்து திரைத்துறைக்கே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் எஸ்பெஷலா வந்து சிறுபான்மையர் வந்து இவர் யார், எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது.
இல்லைன்னா அது என்ன. ஆமா, நல்லது. எனக்கு என்ன இன்னைக்கு விஜய் கூட்டத்துல இருந்து பேசுனதுல தெரிஞ்சதுன்னா, ஊர் ஊரா வருவேன்னு உறுதிமொழி கொடுக்குறாருல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவரு வந்து மக்களை சந்திக்கிற கடைசி கூட்டம்னு நினைக்கிறேன். இனி பனையூர்ல இருந்தே வீடியோ தயார் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க வீட்டுல இருந்து பாருங்க. ஆமா, வீட்டுல இருந்தே நீங்க உண்மையிலே அவர் அதை பண்ணலாம். எதுக்கு வந்து இவ்வளவு பேருக்கு அலைச்சலாம் வீடியோ பேசி. அவர் பாருங்க பெரிய இந்த பயணம். இவர் வந்து மோட்டார் சைக்கிள் டைரிஸ், இவர் வந்து 4 மணி நேரம் நான் வந்து திரும்ப போகணும். என்ன இப்ப யாருமே வந்து போறது இல்லையா, வர்றது இல்லையா, அவ்வளவு பில்டப். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.